ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் கொடுத்துருக்குறோம். ஓகே, டைட்டில் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ். ஸோ இப்போ நம்ம எலிப்ஸோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எலிப்ஸோட ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் எலிப்ஸோட ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் தான் என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ டெரிவ் பண்ண போகிறோம், எப்படி வருதுன்னு பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதுதான் எலிப்ஸு. எலிப்ஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் அதனால தான் எக்ஸு கீழே ஏ ஓகே கொடுத்துருக்கோம். ஒய் ஆக்சிஸ் பி. ஸோ இந்த ஏ இது பி. ஓகே, இது ஏ இது பி. ஃபுல் டென்ஷன்ஸ்னால் 2a, இது 2b. ஓகேவா கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ நமக்கு எல்லா பாயிண்ட்ஸும் தெரியும், ஏன்னா ப்ரீவியஸ் இதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருப்போம். சி பாயிண்ட்டு, எஸ் பாயிண்ட்டு, சி ஏ டேஸ் நம்மளுக்கு தெரியும். அதிலிருந்து இந்த ஃபோக்கஸ் அண்டு டைரக்ட்ரிக்ஸ் பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் போன இதில் ப்ராப்ளம் இதில். ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எல்லா பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ டைரக்ட்ரிக்ஸ்னால் என்னது, எசென்ட்ரிசிட்டினா என்னது, Z ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ் டு லோக்கஸ். டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ் டு, this is the focus to locus, இந்த distance. ஓகேவா, இந்த distance of perpendicular between locus to directrix. ஓகே, இந்த perpendicular distance. ஓகே, distance of perpendicular distance between locus to directrix, இந்த distance. ஓகேவா, இதுதான் எசென்ட்ரிசிட்டி. ஓகேவா, ஸோ E ஈக்குவல் டு S1P டிவைடட் பை PM. ஓகேவா, ஸோ இந்த சைடு கொண்டு போகிறோம். ஓகேவா, ஸோ E அப்படியே தான் இருக்கும். பேரபோலாவாக இருந்தால் தான் E ஈக்குவல் டு 1, எலிப்ஸுக்கு E லெஸ் தான் 1. ஓகேவா, இப்போ என்ன பண்ணோம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த பாயிண்ட், டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ எம்ங்கிற பாயிண்ட் இது வந்து PM. ஓகேவா, ஸோ P வந்து X1 Y1 M. இப்போ எது ஹைட் ரொம்ப தூரத்தில் இருக்குதோ, ஓகே, டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கோ அது X2 Y2ன்னு வச்சுங்க. கம்மியான டிஸ்டன்ஸில் இருக்கிறது வந்து X1 Y1 வச்சுக்கலாம். ஓகே, மாற்றி இடத்துல ஒன்றும் தப்பு இல்லை, நெகட்டிவ் மாதிரி வரனால கொஞ்சம் இதாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மிஸ்டேக் எது வேணாலும் X1 Y1 X2 Y2 எடுத்துக்கலாம். நான் இதில் வந்து என்ன பண்ணேன், X2 A by E, Y வந்து X2 Y2 எடுத்துக்கிறேன். P ஆஃப் X, Yயில் X1 Y1 எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் PS1. ஓகே, இந்த டிஸ்டன்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த வந்து பார்த்தீங்கன்னா X2 Y2 எடுத்திருப்பேன். இந்த Pங்கிறத இதை வந்து X1 Y1 எடுத்திருப்பேன். இதை கம்பேர் பண்ணால் இது ஹை டிஸ்டன்ஸ் அதிகமாக தூரத்தில் ஆரிஜின்லேருந்து. ஆரிஜினில் எது தூரத்தில் இருக்கோ அதை வந்து X2 Y2 நான் எடுத்துருக்கேன். சரிங்களா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ டிஸ்டன்ஸ் ஓகே, X2 minus X1, X2 A by E minus X1. ஸோ Y கேன்சல், மைனஸ் 0 YY. ஓகேவா, இங்கே வந்து X2 X minus AE, இங்கே Y minus 0, ஸோ Y ஸ்கொயர். ஓகேவா, ஸோ E இன்ட்டு இது வந்து இந்த டேம் இல்லை, போயிடுச்சு. ஓகே, 0 ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து ஸ்கொயர் ரூட் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். A by E X ஈக்குவல் டு X minus A. ஏன்னா ரெண்டு டேம் இருக்குது. ஓகே, ரெண்டுனால ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ண முடியாது. ஓகே, X minus A ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் Y ஸ்கொயர். இப்போ வந்து சேம் அதே தான். இப்போ E வந்து மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ E கேன்சல் ஆகும். A மைனஸ் EX. ஸோ இந்த டேம் அப்படியே தான் வரும். ஸ்கொயரிங் போத் சைடு. ஓகே, ஸ்கொயர் பண்ணும் போத் சைடு. A minus EX ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு X minus AE ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் Y ஸ்கொயர். ஓகேவா, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், A ஸ்கொயர் ப்ளஸ் EX ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2AEX. ஓகேவா, A minus B ஹோல் ஸ்கொயர் X ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் E ஸ்கொயர் மைனஸ் 2AEX ப்ளஸ் Y ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ என்னது, E ஸ்கொயர் X ஸ்கொயர், ஓகே, 2AEX AEX கேன்சல் ஆயிரும். ஓகேவா, E ஸ்கொயர் X ஸ்கொயர் கேன்சல் ஆகாது, ஏன்னா இது வந்து ஆல்ரெடி இங்கே இல்லை, இங்கே A ஸ்கொயர் E ஸ்கொயர் இருந்தால் இருக்குது. சரிங்களா, கேன்சல் ஆகும். இது மட்டும்தான் கேன்சல் ஆகும். ஓகேவா, ரெண்டு கேன்சல் ஆயிரும். A ஸ்கொயர் மைனஸ், ஓகேவா, இந்த மைனஸ் என்ன பண்ணணும், இந்த சைடு இருக்கிறத கொண்டு வந்து அப்படியே கொண்டாந்துட்டோம். ஓகேவா, இது அப்படி இங்கே வந்துருச்சு. A ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் E ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு X ஸ்கொயர் மைனஸ் E ஸ்கொயர் X. இந்த டைம் இங்கே போயிடுச்சு. A ஸ்கொயர் E ஸ்கொயர் X ஸ்கொயர். ஏன்னா இங்கே ஏ இங்கே இருக்குது, இங்கே XX இருக்கனால இங்கே A எல்லாம் ஒரு சைடும் X எல்லாம் ஒரு சைடும் கொண்டு போயிட்டோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ப்ளஸ் Y ஸ்கொயர் வந்துச்சு.
ஓகேங்களா? ஸோ இங்கே அதான் இப்போ ப்ரீவியஸ் அங்கே என்ன இருந்தோ அதே தான் ஃபுல்லாக இது பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் சைடு இருக்கிறது எல்லாம் இது தான். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, என்ன பண்ணுறோம்? டிவைடேட் பண்ணுறோம். ஏ ஸ்கொயர் என்ன பண்ணுறோம்? இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர் என்ன பண்ணுறோம்? டிவைடேட் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன பண்ணுறோம்? ஏ ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்துடலாம். சரியா? ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர். இதில் எக்ஸ் ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். சரி, இங்கே வராது இது. சரிங்களா? இங்கே தான். ஓகே, காமன் எடுத்ததுக்கப்புறம் போத் சைடு என்ன பண்ணுறோம்? டிவைட் பண்ணுறோம். ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர். இங்கே என்ன அடுத்தது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணும்போது இங்கே 1 ஆயிரும். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 minus e square 1 minus e கேன்சல் ஆகும். x square divided by a square plus y square divided by a square into 1 minus e square. ஸோ என்ன பண்ணுறோம்? b square is equal to a square into 1. இதை வந்து என்ன பண்ணுறோன்னா b ஸ்கொயரை கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை இ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி ஏஇங்கிறது சிங்கிறத கண்டுபிடிச்சிடும். திஸ் இஸ் த ஃபோக்கஸ் பாயிண்ட். ஓகேவா? பி ஸ்கொயர் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஏசி ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு சி. ஸோ பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் இது ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இதிலேருந்து சில மற்ற ஃபார்முலாலாம் கண்டுபிடிக்கணும். பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ மைனஸ் இ ஸ்கொயர். ஓகே, உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இது அப்படியே உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டோம். அதை பி ஸ்கொயர் இன்ட்டு ஏஇ வந்து என்னது? சிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பாயிண்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த ஏஇக்கு பதிலாக சிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ஸோ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. ஓகேவா? இது இந்த ஏஇ ஈக்குவல் டு சி இது ஃபோக்கஸ் பாயிண்ட். இது வந்து இதுவும் ஒரு முக்கியமான ஃபார்முலா. சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகே, இந்த டெரிவேஷன் எதுக்குன்னா இந்த இதுக்கு. ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் பேரபோலா சாரி எலிப்ஸ் அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸில் இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். எலிப்ஸ் என்ன ஒன்றும் இல்லை, எக்ஸென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். எக்ஸென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். போட்டால் சிம்பிளிஃபை பண்ணால் இந்த டெரிவேஷன் நம்மளுக்கு வந்துடுது. அவ்வளோதான். எலிப்ஸ். ஓகே, சிம்பிள் எலிப்ஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடும். தேங்க்யூ.